அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். சாபம் இது மோசமான ஒரு விளைவுங்க. யாரோ விட்ட சாபம் உங்களுடைய குடும்பத்தை தலை தூக்க முடியாமல் ரொம்ப 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 கஷ்டப்பட வைக்குங்க. அந்த சாபம் பல தலைமுறைக்கும் நீங்கவே நீங்காது. அப்படிப்பட்ட மோசமானது தான் இந்த சாபம். இந்த சாபத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. யார்கிட்ட இருந்தும் நீங்கள் சாபம் வாங்காதீங்க. இது உங்கள் சந்ததியையே பாதிக்கும். அப்படி இந்த சாபம் வந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா 3 பொருள் சொல்கிறேங்க. இதை வச்சு பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான சாபம் ஓரளவுக்கு குறையும். சில குடும்பம் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் முன்னேறவே முடியாதுங்க. வறுமையில் எப்பவும் சிக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஜாதக கட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தாலும் அதில் குடும்பத்திற்கு வரக்கூடிய கஷ்டம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாரோ விட்ட சாபம் தான் உங்களுடைய குடும்பத்தை தொடருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக நமக்கு என்ன நடக்கும்? கடன் தொல்லை இருக்கும், நோய் நொடி அகலாது, பண விரயம் ஏற்படும், வருமானம் வருதோ இல்லையோ ஆனால் செலவு வீண் விரயம் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி குடும்பம் ஒரு நல்லபடியாக சந்தோஷமாக அமைதியாக இருக்காது. இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அப்போலாம் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு திருமணம் ஆகாது. அதாவது அந்த திருமணம் ஆகியிருந்தாலும் அந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. இப்படியாக ஒரு நல்லதை கூட எந்த ஒரு நல்லதையுமே அனுபவிக்காத ஒரு குடும்பம்தான் சாபத்தில் மாட்டியிருக்கும் குடும்பம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சாபம் என்றது தானாக முளைத்து வருவது கிடையாதுங்க. நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை தான் சாபம். காசு பணத்தை சேர்க்கின்றோமோ இல்லையோ, ஆனால் நம்ம பாவத்தை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. நம்மளுடைய பசங்களுக்கு புண்ணியத்தை மட்டும்தான் சேர்த்து வைத்து விட்டு போக வேண்டும். ஏன்னா நம்ம பசங்களுக்கு காசு பணம் சேர்க்கறது அவ்வளோ முக்கியம் கிடையாதுங்க. நம்ம பசங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கணும், அதுதான் அங்கே முக்கியம். முடிந்தவரை புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக முடியும். சாபத்திலிருந்து விமோசனம் பெறத்துக்கு ஒரே ஒரு வழி இந்த புண்ணியம்தான். இதை சுலபமாக பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு தேவையானது பச்சரிசி, கொட்டைப்பாக்கு, குங்குமம், சிவப்பு நிற துணிங்க. கொட்டைப்பாக்கு மகாலட்சுமி கடாட்சம், பச்சரிசி மகாலட்சுமி கடாட்சம். அதோட கொட்டைப்பாக்கு பிரம்மனுக்கு உரித்தானதுங்க. நான் சொல்கிறது களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க, அதில் பாதியாக இருக்கும், அது சொல்லலை, முழுசாக இருக்கும் பாருங்கள். நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, முழு கொட்டைப்பாக்காக இருக்கும். அதை தான் நம்ம வாங்கிட்டு இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணணும். இந்த பரிகாரத்துக்கு கொட்டைப்பாக்கு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் பூஜை ரூமில் செய்யுங்க, இல்லை வெளியில் கூட செய்யுங்க. விநாயகரை நினச்சி செய்யணும். வெளியிலனா பூஜை ரூம் வெளியில் ஹால்லையோ இல்லை ஏதாவது ஒரு ரூம்லேயோ விநாயகர் படம் வச்சு அங்கே கூட நீங்கள் செய்யுங்க. அதாவது நம்ம ரெட் கலரில் அந்த கொட்டைப்பாக்கு இருக்குது இல்லையா? கொட்டைப்பாக்கு இருக்குது, அது பிரம்மனுக்குரியது. நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி அந்த பிரம்மனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் கொட்டைப்பாக்க வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் சிவப்பு நிறம் குங்குமமும் சரி, அந்த துணியும் சரி, சக்தியின் ரூபம். நமக்கு வரும் கெடுதலை அழிக்கக்கூடியவங்க யார்? அம்மன் தான். அதனால் சக்தியின் ஸ்வரூபமாக இந்த ரெட் கலர் யூஸ் பண்ண சொன்னேன், குங்குமமும் அந்த கிளாத்தும். அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னா, எல்லா சுபகாரியத்திற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம எதை எடுப்போம்? பச்சரிசி. பச்சரிசி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது. அதோட பச்சரிசியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம். அதனால தான் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதற்காக இந்த பச்சரிசி. இதை எல்லாத்தையுமே நம்ம இந்த பரிகாரத்துக்காக பயன்படுத்த போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் ஒரு சிலர் பூஜை அறையில் இந்த தாந்திரிகம்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீங்கள் வெளியில் வந்துடுங்க. வெளியில் ஏதாவது ஒரு ரூமில் விநாயகர் படம் வச்சு முன்னாடி ஒரு கிளாத்து, உங்கள் குலதெய்வத்தை மெயினாக வேண்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஒரு தீபம் போடணும். போட்டுட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அதில் ஒரு சிவப்பு நிற துணியை விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு பிரம்மதேவனை நினைத்து உங்கள் தலையெழுத்து மாறணும் அப்படின்னு வேண்டிட்டு 3 கொட்டைப்பாக்கு அந்த சிவப்பு கலர் கிளாத்தில் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பவும் நிறைந்து வழியணும், சுபிட்சம் நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி அதில் வச்சிடுங்க. பச்சரிசிக்கு மேலே சிறிதளவு குங்குமம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அம்மனை வேண்டிட்டு அதில் குங்குமத்தை தூவி விட்டுடுங்க.
இட்டுட்டிங்களா? இப்போ அதை அப்படியே சிறிய முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஜாதகத்தில் இருக்க அந்த தோஷம்லாம் விலகணும், சாப விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த முடிச்சை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்கள் வீட்டில் உயரமான இடம் ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல வச்சுடுங்க. அடிக்கடி கைப்படாத இடமா பார்த்து அதை வச்சுடுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த முடிச்சை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது ஓடும் நீர் இருக்கு இல்லையா, அதில் போட்டுருங்க. இல்லை கடல் இருந்தாலும் கடல்லையும் போட்டுடுங்க. ஒரு வருடம் கழித்த பிறகு தான் இந்த முடிச்சை நீங்கள் எடுத்துகிட்டு போய் போடணும். அது வரையும் எங்கேயாவது ஒன்று புஜனம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா கைப்படாத இடமா மேலே ஓரமாக வச்சுடுங்க. உங்களுடைய இந்த மாதிரி தண்ணியில் போடும்பொழுது அதில் உங்களுடைய அந்த முடிச்சு அப்படியே ஓடிடும். அது எதுக்கு ஒரு அறிகுறி அப்படின்னா, உங்களுடைய சாபம் கரைந்து ஓடிவிடும். தண்ணீரில் போடவே, அதாவது அந்த மாதிரி உங்களுடைய சாபம் ஓடிடும் அப்படின்னு அர்த்தங்க. தண்ணீரில் போடவே முடியாது என்ற சூழ்நிலை உள்ளவர்கள் இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த முடிச்சை எடுத்துகிட்டு போயிட்டு மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் தூரமாக தூக்கி போட்டுடுங்க. மோஸ்ட்லி தண்ணியில் போட்டால் ரொம்ப நல்லது. முடியாதவங்க இல்லைனா கூட வச்சுக்கோங்க. எப்போவாச்சும் எப்படியும் நம்ம கடலுக்கு போவோம் இல்லையா, ஓடுற தண்ணி ஆறோ அந்த மாதிரி போட்டுடுங்க. நிச்சயமாக இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் படிப்படியாக குறையுங்க. நீங்கள் ஒரு வருடம் செஞ்சு உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க இல்லையா, மூலையில் ஏதாவது ஒரு மூலையில், அப்போவே உங்களுக்கு தெரியுங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடப்பதுக்கான அறிகுறி, நல்லது நடக்குது அப்படின்றது உங்களுடைய உள்மனசு சொல்லும். பரவாயில்ல இப்போது முன்னை விட அப்படின்ற மாதிரி உங்களாலேயே யூகிக்க முடியும் அந்த விஷயத்த. இந்த மாதிரி நீங்கள் அதோட நீங்கள் என்ன பண்ணணும், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் யாருக்காவது செய்யுங்க. நீங்கள் பெரிய உதவிலாம் செய்யணும்னு கிடையாதுங்க. உங்களால் அன்றாட வாழ்க்கையில் என்ன சின்ன சின்ன உதவி செய்ய முடியும்னாலும் பரவாயில்லைங்க, அந்த மாதிரி செய்யுங்க. நமக்கு நீங்கள் அந்த உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதாவது அந்த ஒரு விஷயம் சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் காணாமல் தண்ணீரோட தண்ணியாக அடிச்சிட்டு போயிடும். நீங்கள் செய்கிற அந்த உதவினால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் உங்களுடைய வாரிசுகளை வாழ வைக்கும். நம்ம பசங்களுக்கு சாபம், அதாவது சாபத்தை தேடி வைக்கக்கூடாதுங்க, புண்ணியத்தை தாங்க தேடி வைக்கணும். நம்ம பசங்களுக்கு பொன் பொருள் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் சாபத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு சேர்த்து வைக்காதீங்க. அது நல்லதே கிடையாதுங்க. அதனால் இந்த மாதிரி நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும் அப்படின்னு இந்த ஒரு கொட்டைப்பாக்கு, பச்சரிசி, இந்த குங்குமம் வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் பண்ணாலே உங்களுக்கு ஓகே ஆகும். அப்படி இல்லைன்னா அடுத்த வருடமும் நீங்கள் வேணும்னா இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் என்ன ஆக போகுது, 3 கொட்டைப்பாக்கு எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். முழு கொட்டைப்பாக்கு வாங்கிக்கோங்க. வாங்கி இதே மாதிரி செய்யுங்க. நன்றி.